ஹாய் கிரியேட்டர்ஸ், இந்த வீடியோவில் எப்படி சரியான முறையில் ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் வீடியோவை அப்லோட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறதுன்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் இந்த மாதிரி உங்கள் யூடியூப் சேனல் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிற இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. லாங் ஆர் ஷார்ட்ஸ் எது வேணும்னாலும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பேஜில் நம்ம எல்லா டீட்டெயில்ஸையுமே கரெக்டாக ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்கள் வீடியோக்கான தம்ப்நெயிலை அப்லோட் பண்ணுங்க. இந்த பென்சில் ஐகானை கிளிக் பண்ணா உங்க மொபைல் கேலரி வந்து ஓபன் ஆகும். அதிலிருந்து உங்க தம்ப்நெயில் போட்டோவை செலக்ட் பண்ணி மேல இருக்கிற டன் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா தம்ப்நெயில் போட்டோ வந்து அப்லோட் ஆயிடும். நெக்ஸ்ட் இந்த கிரியேட்டிவ் டைட்டில்ல கிளிக் பண்ணி உங்க வீடியோக்கான டைட்டிலை டைப் பண்ணுங்க. அடுத்து இந்த ஆட் டிஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்க வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷனை டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து கீழே இருக்கிற இந்த ஹேஷ்டேக்ஸ் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா யூடியூபே நமக்கு சில ஹேஷ்டேக்ஸை சஜஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஆட் ஆல் பட்டனை கிளிக் பண்ணி அந்த ஹேஷ்டேக்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க பேக் பட்டனை கிளிக் பண்ணி இந்த விசிபிலிட்டி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ இதுல வந்து டிஃபால்ட்டா வீடியோ வந்து பிரைவேட்ல செட் ஆயிருக்கு. நீங்க எப்பவுமே வீடியோவை அப்லோட் பண்ணும்போது பிரைவேட் ஆர் அன்லிஸ்டட் வச்சு அப்லோட் பண்ணுங்க. டைரக்டா பப்ளிக் கொடுத்து பப்ளிஷ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா செக்ஸ் டூல் வந்து ரன் ஆகும். அதுல நம்ம வீடியோல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. சோ அது ரன் ஆகி முடியற வரைக்கும் நம்ம வீடியோவை பப்ளிஷ் பண்ணாம இருக்கிறது நல்லது. அதனால நீங்க பிரைவேட் ஆர் அன்லிஸ்டட செலக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க ஷெட்யூல் கூட பண்ணலாம். கீழே இருக்கிற இந்த ஷெட்யூல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்க வீடியோ ஃபியூச்சர்ல எப்ப பப்ளிஷ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டேட் அண்ட் டைமை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த டேட் அண்ட் டைம்ல வீடியோ வந்து பப்ளிஷ் ஆயிடும். பிரைவேட்ல இருந்து பப்ளிக்கு ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிடும். அடுத்து இந்த ஆப்ஷன் வந்து நான் ஜாயின் பட்டனை ஆன் பண்ணிருக்கிறதுனால தான் ஷோ ஆகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு வீடியோவை மெம்பர்ஸ் ஒன்லில வச்சு பப்ளிஷ் பண்றீங்க. அதாவது உங்க சேனல்ல ஜாயின் பண்ண மெம்பர்ஸ் மட்டும் தான் அந்த வீடியோவை பார்க்க முடியும். ஸோ அந்த வீடியோ வந்து எப்ப நார்மலா எல்லாரும் பார்க்குற மாதிரி பப்ளிக்கு மாறணுங்கிறத இதுல நீங்க டேட் அண்ட் டைம் செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்க எந்த டேட் அண்ட் டைமை செட் பண்றீங்களோ அந்த டேட் அண்ட் டைம்ல ஆட்டோமேட்டிக்கா இந்த வீடியோ வந்து மெம்பர்ஸ் ஒன்லில இருந்து பப்ளிக்கு சேஞ்ச் ஆயிடும். இப்போ நான் வந்து ஷெட்யூல்லாம் பண்ணல. இந்த மாதிரி பிரைவேட்ல செட் பண்ணிட்டு பேக் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம மானிட்டைசேஷனை ஆன் பண்ணணும். அப்பதான் இந்த வீடியோக்கு பணம் வரும். இந்த மானிட்டைசேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த செலக்ட் பட்டனை கிளிக் பண்ணி ஆன் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா மானிட்டைசேஷன் வந்து ஆன் ஆயிடும். இந்த ஆப்ஷன் வந்து நீங்க உங்க சேனல்ல யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணியிருந்தா மட்டும்தான் ஷோ ஆகும். எப்படி யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணணும்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அடுத்து இந்த ஆடியன்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்க வீடியோ வந்து வெறும் கிட்ஸ் மட்டும் பார்க்கக்கூடிய வீடியோவா இருந்தா எஸ் செலக்ட் பண்ணுங்க. இல்லைன்னா நோ செலக்ட் பண்ணுங்க. அடுத்து 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த வீடியோவை தடை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற இந்த எஸ் ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பேக் வந்து இந்த ஆட் டு பிளேலிஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க பிளேலிஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்க ஏற்கனவே பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணியிருந்தா மட்டும்தான் இந்த இடத்துல ஷோ ஆகும். இந்த வீடியோவை வந்து எந்த பிளேலிஸ்ட்ல வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிளேலிஸ்ட் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. என்னோடது வந்து வியூஸ் இன்க்ரீஸுக்கு சம்பந்தப்பட்டதுனால நான் வந்து க்ரோ சேனல் ஃபாஸ்ட்ங்கிற பிளேலிஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த ஷார்ட்ஸ் ரீமிக்சிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ இதுல வந்து உங்க வீடியோ அண்ட் ஆடியோவை வேறவங்க ஷார்ட்ஸ்ல ரீமிக்ஸ் பண்ணிக்கலாம்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. வெறும் ஆடியோவை மட்டும் வேணா எடுத்து ரீமிக்ஸ் பண்ணலாம்னா இந்த ரெண்டாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. ரெண்டையுமே யாரும் எடுத்து ரீமிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த மூணாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அடுத்து உங்க வீடியோக்கு கமெண்ட்ஸ் வரணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கமெண்ட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஆன் பட்டனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வீடியோக்கு டேக் செட் பண்றது வந்து இந்த பேஜ்ல காட்டாது. அது எப்படின்னு நான் நெக்ஸ்ட் சொல்றேன், நீங்க ஃபுல்லா பாருங்க. அடுத்து இந்த அப்லோட் பட்டனை கிளிக் பண்ணி வீடியோவை அப்லோட் பண்ணிருங்க. இப்போ இந்த மாதிரி அப்லோட் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் செக்ஸ் வந்து ரன் ஆகும். செக்ஸ் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி செக்ஸ் கம்ப்ளீட்டட் உங்க வீடியோல கார்ப்பரேட் இஷ்யூஸ் எதுவுமே இல்லைன்னு நோட்டிபிகேஷன் வரும். ஆனா இது ஃபைனல் ரிசல்ட் கிடையாது. நீங்க கார்ப்பரேட் ரூல்ஸை ஏதாவது பிரேக் பண்ணிருந்தீங்கன்னா ஃபியூச்சர்ல கூட கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் வரலாம், கவனமா இருங்க. ஸோ இந்த மாதிரி செக்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வீடியோக்கு இன்னும் சில செட்டிங்ஸை பண்ணிட்டு நம்ம தாராளமா பப்ளிஷ் பண்ணிடலாம். அதை பண்றதுக்கு இந்த வீடியோக்கு ரைட் சைடுல இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணி கீழே இருக்கிற இந்த எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த பேஜ்ல பாருங்க மானிட்டைசேஷன் வந்து ஆஃப் ஆயிருக்கு. இதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிடுங்க. அடுத்து லாஸ்ட் இருக்கிற இந்த மோர் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த ஆட் டேக்ஸை கிளிக் பண்ணி உங்க வீடியோக்கு சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை டைப் பண்ணுங்க. ஒவ்வொரு வேர்டுக்கும் நடுவுல கமா கொடுங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா டேகா எடுத்துக்குவாங்க. இப்போ அடுத்து பேக் வந்து இந்த விசிபிலிட்டி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ இதுல வந்து உங்க சேனலை
கீழே நீங்க ஜாயின் பட்டன் வச்சிருக்கீங்க. ஸோ அதுல ஜாயின் பண்ண மெம்பர்ஸ் மட்டும் இந்த வீடியோவா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மெம்பர்ஸ் ஓன்லி ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அதே எல்லாருமே உங்க வீடியோவா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பப்ளிக் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. நீங்க வேணும்னா இந்த செக் பாக்ஸுக்கு டிக் பண்ணிட்டு பிரீமியரா கூட வீடியோவை பப்ளிஷ் பண்ணலாம். ஒரு வீடியோக்கு ட்ரை பண்ணி பாருங்க. பப்ளிக் செலக்ட் பண்ணிட்டு பேக் வந்து மேல இருக்கிற சேவ் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா வீடியோ வந்து பப்ளிஷ் ஆயிடும். ஆனா இந்த மெத்தட்ல நீங்க வீடியோவை அப்லோட் பண்ணீங்கன்னா அதுல சில மைனஸ் இருக்கு. இந்த YT ஸ்டுடியோ ஆப்ல வீடியோ அப்லோட் பண்ணும்போது 3 இம்பார்ட்டன்டான செட்டிங்ஸை நீங்க பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து வீடியோக்கு எண்ட் ஸ்கிரீன், கார்ட்ஸ், சப்டைட்டில் வந்து நீங்க வைக்க முடியாது. ரெண்டாவது வந்து பேட் ப்ரமோஷன் ஆப்ஷன் இதுல கொடுக்கல. அதாவது நீங்க ஸ்பான்சர்ஷிப் கண்டென்ட் பண்றீங்க, அப்ப கண்டிப்பா பேட் ப்ரமோஷன் ஆப்ஷனுக்கு டிக் கொடுக்கணும் இல்லையா? அந்த ஆப்ஷன் வந்து இதுல கொடுக்கவே இல்ல. மூணாவது வீடியோவை அப்லோட் பண்ணும்போது நியூ பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணிக்கிற ஆப்ஷன் வந்து கொடுக்கல. ஸோ ஏற்கனவே கிரியேட் ஆயிருக்கிற பிளேலிஸ்ட்டை மட்டும்தான் நீங்க செலக்ட் பண்ண முடியுமே தவிர வீடியோவை அப்லோட் பண்ணும்போது புதுசா ஒரு பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி நீங்க செலக்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ இந்த 3 செட்டிங்ஸையுமே கண்டிப்பா நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க YT ஸ்டுடியோ வெப்சைட்ல தான் போய் பண்ணணும். அதாவது நீங்க அவசரமா வீடியோவை அப்லோட் பண்றதுக்கு இந்த YT ஸ்டுடியோ ஆப்ல வீடியோவை அப்லோட் பண்ணிருங்க. அதுக்கப்புறமா studio.youtube.com வெப்சைட்டை ஓபன் பண்ணி அதுல அதே வீடியோவை கிளிக் பண்ணி எடிட் கொடுத்து ஆப்ல என்னென்ன செட்டிங்லாம் பண்ண முடியலையோ அதை போய் அதுல பண்ணிருங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.